வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. விஜயாவுக்கு கோவமாக வருது. எதுக்காக இந்த சிந்தாமணி இங்கே வந்து கத்திட்டு போகிறா? இங்கே எல்லாத்துக்குமே காரணமே இந்த மீனா தான் அப்படின்னு மீனாவை கூப்பிடுறாங்க. மீனாவும் வராங்க. என்ன அத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இல்லை உன் தம்பிக்கு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைலாம் நீ இருந்துட்டு என்னோட வீட்டில் இழுத்து விடுறியா? முத்துவை யாராவது ஏதாவது அடிச்சிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அத்தை அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அத்தை. அது என்ன நீ சொல்கிற? நீ எப்படி சொல்லுவ? இங்கே பாரு, அவள் இங்கே வந்து கத்திட்டு போகிறது எனக்கு ரொம்ப கோவமாக வருது. நானும் நினச்சேன் அவளுக்கு கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் என்னோட வீட்டுக்கே அந்த பிரச்சனையாக வந்து நிற்கிது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அத்தை, சீக்கிரமாகவே சத்யாக்கோ ரேகாக்கோ நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சிரும் நீ நினைக்கிறியா? அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாகும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கரெக்டாக முத்து வராரு. என்ன ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க போல இருக்கு, கீழே வரைக்கும் கேட்குது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆமாண்டா, பேசிக்கின்னு தான் இருக்கோம். ஏன்னா அந்த சிந்தாமணி அவங்க வீட்டுக்காரு அந்த அடியாளுங்க எல்லாரும் வந்து இங்கே கத்திட்டு போகிறதுலாம் நல்லா இருக்கா? அசிங்கமாக இருக்குது. சுற்றி இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி? எதுக்காக வீட்டுக்கெலாம் வராங்க? அதுக்கு காரணமே நீ தானே. நீ எதுக்கு அந்த சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற? எப்படியாவது போட்டோன்னு விட வேண்டியது தானே. எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பொம்பளைக்கு அசிங்கமாக இருக்கும். அதை விட்டுட்டு எதுக்காக அவங்க 2 பேரை வச்சுருக்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அதுக்குள்ளே அண்ணாமலை வராரு. என்ன விஜயா, நீ திருந்தவே மாட்டியா? நீ எதுக்காக இப்படி கத்திகிட்ருக்க? முத்து எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவான், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அவன் நல்லது நினச்சி தான் பண்ணிகிட்ருக்கான், 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. நீ எதுக்காக திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் முத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் 2 பேருமே தலைக்கு மேலே ஏறி நிற்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. முத்து ஒரு விஷயத்த பண்ணால் அதில் கண்டிப்பாக நல்லது தான் இருக்கும். அவன் யாருக்குமே எந்த கெடுதலுமே செய்ய மாட்டான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அவன் யாருக்குமே எந்த கெடுதலுமே செய்ய மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த சிந்தாமணி ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும், அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிகிட்ருக்காரு. ஏதோ ஒன்று பண்ணுங்க, என்ன பண்ண போகிறீங்களோ தெரியல. எல்லாத்துக்கும் காரணமே இந்த பூக்காரி தான். நீங்கள் தான் இந்த பூக்காரியை முத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. அதனால தான் அவள் வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை. இது வரைக்கும் இந்த முத்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவான், இப்போது அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தத்தில் பிரச்சனைன்றது வந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. விஜயா, விட்டுட்டு வேலை இருந்தால் போய் பாரு. மீனா, நீ போம்மா, போய் வேலை இருந்தால் பாரு. அவளுக்கு வேலை இல்லை, அவள் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பா, நீ அதெல்லாம் கேட்டுட்ருக்காத அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. மனோஜ் கடையில் இருக்கார், யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம். கண்டிப்பாக நாம் ரோகிணியை விட்டு விலகினா மட்டும்தான் அந்த லூசு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதுக்கு 5 லட்சம் ரூபா பணம் வேணும். சரி, அந்த லூஸோட அம்மாக்கிட்டே கேட்டு பார்க்கலாமா? அந்த பணத்தை வாங்கி ரோகிணி கிட்டே கொடுத்துடலாம். ரோகிணி டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணிவிடுவா, பிரச்சனை முடிஞ்சிடும். அப்போ அந்த லூசு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நிறைய சொத்து பணம் எல்லாமே கிடைக்கும், நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த லூஸோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுங்கள் மனோஜ், என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் மட்டும் கடை வரைக்கும் வந்துட்டு போகிறீங்களா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வராங்க. வந்த உடனே சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, உங்கள் பொண்ணை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகே தான். ஆனால் எனக்கு ஒரு கடன் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கடன், ஒரு 5 லட்சம் ரூபா எனக்கு உடனே தேவைப்படுது. அந்த பணத்தை நான் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இது என்ன பெரிய விஷயமா? 5 லட்சம் இல்லை, 50 லட்சம் ரூபா கூட நான் கொடுப்பேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பணத்துக்கெலாம் எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஏன்னா எங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்குது. நான் கண்டிப்பாக 5 லட்ச ரூபா உங்களுக்கு தரேன் அப்படின்னு அந்த லூஸோட அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் என்ன ஏமாற்றக்கூடாது, கரெக்டாக என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நீங்கள் கவலைலாம் படாதீங்க, அதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் பணம் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு செக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க. அதை அவர் வாங்கிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்கள் அம்மா கிட்ட பேசிவிட்டு மறுபடி வந்து நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு போயிட்டு பேங்க்கில் போட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிறாரு. இந்த பணத்தை ரோகிணி கிட்ட கொடுத்துட்டா கண்டிப்பாக அவள் டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணிவிடுவா. இவ பிரச்சனையை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும், அதுக்கும் அப்புறம் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. அதே மாதிரி ரோகிணியை வர சொல்கிறாரு. ரோகிணி, நீ கேட்ட 5 லட்ச ரூபா பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், நீ டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணிவிடு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. மனோஜ், என்னை விட்டு பிரியணும்னு நீ முடிவு பண்ணிட்டியா
அப்படி தானே ரோகிணி நீ சொன்ன, 5,00,000 ரூபா பணம் தானே உனக்கு வேணும்னு சொன்னேன், நான் 5,00,000 ரூபா ஏற்பாடு பண்ணிட்டேன், இந்த அப்படி இப்போ நீ சைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மனோஜ், என்ன மனோஜ்னா எனக்கு புரியல, நீ போகிறேன்னு சொல்லிட்டல்ல, உனக்கு தேவை பணம், இந்த பணத்தையே நான் கடன் தான் வாங்கியிருக்கேன், அதை நீ புரிஞ்சுக்கோ, இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் நீ வரவே வராத அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ், நீ பண்ணுறது நல்லா இருக்கா, இதில் என்ன இருக்குது, நான் ஒன்றும் பண்ணலையே, நான் வந்துட்டு 5,00,000 ரூபா பணத்தை கொடுத்துருக்கேன், நீ டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணிவிடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை பண்ணாமல் இருக்கேன், அது என்னோட இஷ்டம், சரியா, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே மனோஜ், நீ என்னை விட்டு பிரியணும்னு நினச்சிட்ட, அதுதான் உன்னோட ஆசைனா கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன், கொடு, நான் நோட்டீஸில் சைன் பண்ணுறேன் அப்படின்னு டிவோர்ஸ் நோட்டீஸை வாங்குறாங்க. படித்து பார்க்குறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. மனோஜ் கூட வாழ்ந்தது, மனோஜுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டது, அந்த 5,00,000 ரூபா ரெடி பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே எடுத்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து பயங்கரமாக அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே கண்லேருந்து தண்ணிலாம் வருது. அப்படியே சைன் பண்ணுறாங்க. இந்தா மனோஜ், நான் டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணிட்டேன், இனிமேல் நீ உன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அமைச்சிக்கோ, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உன்னை நான் தொல்லலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. மனோஜ் சந்தோஷமாக இருக்கார். அப்பா, ரோகிணியோட பிரச்சனை முடிஞ்சது, அடுத்தது என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாமே லிஸ்ட்டு எல்லாமே எடுத்து எழுதிட்டுருக்காங்க. ஏய் சீதா, இங்கே பாரு, கல்யாணத்துக்கு இதெல்லாம் வேணும், மாலை வேணும், புடவை வேணும், தாலி வேணும், அப்புறம் நிறைய பழம் வேணும், இதெல்லாம் வேணும், எல்லாமே எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் எல்லாமே எழுதுகிறேன், சத்யாக்கும் ரேகாக்கும் அங்கே பாட்டி வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லடி, எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடணுன்னா அவங்களுக்கு புடவை எல்லாமே எடுத்து வச்சு முறைப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் செய்யணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே முத்து வராரு. என்னென்ன வேணும் எல்லாமே நீங்கள் எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. மாப்பிள்ளை, எல்லாமே நான் எழுதிட்டுருக்கேன் மாப்பிள்ளை, கண்டிப்பாக சத்யாக்கோ ரேகாக்கோ நல்லபடியாக கல்யாணம் பண்ணிடலாம், அதுக்கு நிறைய எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அத்தை, இப்போ போய் எதுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லைப்பா, அதெல்லாம் முறை தானே, இப்போ உங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் எடுத்து வச்சு பத்திரிக்கை கொடுத்து அதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும். ஏன்னா சத்யாவுக்கு வந்து லாஸ்ட்டு மேரேஜ், இதுக்கப்புறம் யாருக்கும் கல்யாணம் பண்ண போகிறது இல்லை, அதனால் அவனை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டோட செல்ல பையன், அதனால் அவனுக்கு எல்லாமே நல்லதாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். என்ன சீதா, நீ வந்து உன் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னியா? ஐயோ, என் வீட்டுக்காரர்கிட்டலாம் நான் சொல்ல, குலதெய்வ கோயிலுக்கு போகிறோன்னு பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சால் அப்படியே போய்ட்டு சிந்தாமணிக்கிட்டேயே சொல்லிவிடுவார், சத்யாக்கும் ரேகாக்கும் கல்யாணம், அவங்க முத்துவோட பாட்டி வீட்டில் தான் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சு சுத்தமாக சத்யாவோட வாழ்க்கை என் வீட்டுக்காரர் அழிச்சிடுவார். ஏன்னா அவருக்கு அதுதான் வேலை, அதனால் நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை, பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கும் அப்புறமா நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல முடியல, நீ ரொம்ப வருத்தப்படுறியா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஐயோ அக்கா, நான் வருத்தலாம் படவே இல்லை, அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, ஓகே அத்தை, எல்லாம் ரெடியாக இருங்க, நான் வந்துட்டு வண்டி வச்சுட்டு நம்ம எல்லாருமே பாட்டி ஊருக்கு போயிடலாம், போயிட்டு அங்கே கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடணும், அதுக்கும் அப்புறம் இருக்குது அந்த சிந்தாமணிக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அது வரைக்கும் ஜாக்கிரதையாக இருப்பா, அந்த பொம்பளை எப்போ வேணால் எது வேணால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அத்தை, எல்லாத்துக்கும் பயந்தா எப்படி, பார்க்கலாம் விடுங்க.